ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஎச்எம் சேனலில் திருமலையில் இருக்கக்கூடிய டிடிடியினுடைய 100 ரூபாய் ரூம் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது வரஹஸ்வாமி கெஸ்ட் ஹவுஸ் பிளாக் 2ல் இருக்கக்கூடிய ஒரு ரூம். அன்னப்பிரசாதம் சாப்பிட்டுட்டு வெளியே வரக்கூடிய அந்த எக்ஸிட் கேட்டில் நின்று பார்த்தாலே நமக்கு தெரியக்கூடியது வரஹஸ்வாமி கெஸ்ட் ஹவுஸ் பிளாக் 1. பிளாக் 1க்கு பின்னாடியே தான் இந்த பிளாக் 2 பில்டிங் அமைச்சிருக்கு. திருமலை கோவிலுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய கெஸ்ட் ஹவுஸ் தான் இந்த வரஹஸ்வாமி கெஸ்ட் ஹவுஸ். இப்போ நம்ம பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த ரூமினுடைய ரெண்ட் 100 ரூபாய். இதற்கு காஷன் டெபாசிட் 501 ரூபாய் நம்ம பே பண்ணணும். இது ஒரு டபுள் பெட்டட் நான் ஏசி ரூம். ஸோ இப்போ நீங்கள் ரூமில் பார்த்தாலே தெரியும், 2 பெட் இருக்கும், 2 பில்லோஸ் கொடுத்துருப்பாங்க, 2 உள்ளன் பெட்ஷீட்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்முடைய திங்ஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு அங்கே வால்லே ஷெல்ஃப்ஸ் எல்லாம் இருக்கும். பாத்ரூம் அண்ட் ரெஸ்ட் ரூம் ரெண்டுமே தனித்தனியாக இருக்குது. பாத்ரூம் அண்ட் ரெஸ்ட் ரூமுக்கு நடுவில் வாஷ் பேஷனும் மிரரும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பாத்ரூம்லேயே கெய்சர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கனால 24 ஹவர்ஸும் நமக்கு ரூம்லேயே ஹாட் வாட்டர் கிடைக்கும். வரஹஸ்வாமி கெஸ்ட் ஹவுஸ் பிளாக் 1, பிளாக் 2 2 பில்டிங்ஸில் இருக்கக்கூடிய எல்லா ரூம்ஸுமே மோரார்லெஸ் இதே சைஸில் தான் இருக்கும். இங்கே பாத்ரூம் ரெஸ்ட் ரூம் எல்லாமே ரொம்ப நீட்டாக ஹைஜீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இங்கே நமக்கு ரூம்லேயே 2 பிவிசி சேர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டேபிள் எல்லாமே இப்போ ரெனோவேட் பண்ணிட்டு இருக்க காரணத்தினால இப்போ ரூமில் டேபிள் கிடையாது. முன்னாடி நாங்கள் இதே பிளாக் 2 பில்டிங்கில் இருந்திருக்கோம். அப்போது ரூமில் டேபிள் இருந்துச்சு. இப்போ டேபிள் எல்லாமே பெயிண்ட் பண்ணுறதுக்காக வெளியே எடுத்து வச்சுருந்தாங்க. பிளாக் 1 பில்டிங்கில் ஆல்ரெடி 2 லிஃப்ட் இருக்குது. இப்போது இந்த பிளாக் 2 பில்டிங்கில் லிஃப்ட் இன்ஸ்டாலேஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. மேபி அடுத்த ஒரு 2-3 வாரத்துக்குள்ளே இந்த லிஃப்ட் இன்ஸ்டாலேஷன் ஒர்க் பிளாக் 2 பில்டிங்லேயும் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆன்லைனில் நம்ம ரூம் புக் பண்ணாலும் ஆஃப்லைனில் நம்ம ரூம் புக் பண்ணாலும் டேரிஃப் மட்டும்தான் நம்மளால் சூஸ் பண்ண முடியுமே தவிர்த்து இந்த கெஸ்ட் ஹவுஸ் தான் வேணும்னு திருமலையில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக கெஸ்ட் ஹவுஸ் சூஸ் பண்ண முடியாது. நாம் சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டேரிஃப் ரூமில் நாம் செக்இன் பண்ணக்கூடிய சமயத்தில் எந்த ரூம் வேக்கண்ட்டாக இருக்கோ அந்த ரூம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சிஸ்டம் அலாட் பண்ணும். சிஸ்டம் அலாட் பண்ணக்கூடிய காரணத்தினால இந்த கெஸ்ட் ஹவுஸ் தான் வேணும் அப்படின்னு நம்ம யார்கிட்டையுமே பர்டிகுலராக போய் ரெக்வஸ்ட் பண்ண முடியாது. அதே போல் நமக்கு பிளாக் 2ல் ரூம் அலாட் ஆகி இருந்தாலும் நம்ம கெஸ்ட் ஹவுஸ் வரஹஸ்வாமி கெஸ்ட் ஹவுஸ் பிளாக் 1ல் போய் தான் ஃபஸ்ட்டு செக்இன் பண்ணணும். அங்கே இருக்கக்கூடிய ரிசப்ஷன் ஆஃபீஸில் நம்முடைய ஆதார் ஐடி டீட்டெயில்ஸ், நம்முடைய அக்காமடேஷன் ரெசிப்ட் இது எல்லாமே வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு ஃபேஸ் ரெக்கக்னிஷன் சிஸ்டம் மூலமாக நம்மளை ஒரு ஃபோட்டோவும் எடுத்து வச்சுப்பாங்க. ஸோ யார் செக்இன் பண்ணுறப்போ ஃபோட்டோ எடுத்தோமோ அவங்களே தான் ரூம் செக் அவுட் பண்ணக்கூடிய சமயத்துலேயும் ஃபோட்டோ எடுக்கணும். இந்த செக்இன் பண்ணக்கூடிய சமயத்தில் எடுத்த ஃபோட்டோவும் செக் அவுட் பண்ணக்கூடிய சமயத்தில் எடுக்கக்கூடிய ஃபோட்டோவும் ரெண்டுமே மேட்ச் ஆனால் மட்டும்தான் இப்போ நமக்கு காஷன் டெபாசிட் ரீஃபண்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஒரு 6-7 பேர் ரூமில் ஸ்டே பண்ணுறதுக்காக இந்த ரூம் எடுத்திருக்கீங்க. அதில் 4 பேர் இப்போ ஒரு ஊர்லேருந்து நீங்கள் கிளம்பி போயிட்டீங்க. உங்களுடைய ரிலேட்டிவ், உங்களுடைய பிரதர் ஃபேமிலியோ சிஸ்டர் ஃபேமிலியோ அவங்க வேறு ஊர்லேருந்து கிளம்பி வர்றாங்கன்னா யார் செக் அவுட் பண்ணுற வரைக்கும் ரூமில் இருப்பீங்களோ திருமலையில் இருப்பீங்களோ அவங்க ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஊருக்கு கிளம்பி போயிட்டீங்கன்னா மீதம் இருக்கக்கூடிய உங்கள் சிஸ்டர் அல்லது பிரதர் ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்க செக் அவுட் பண்ணிவிட்டு அவங்க ஃபோட்டோ மேட்ச் ஆகாத பட்சத்தில் காஷன் டெபாசிட் ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ யார் திருமலையில் செக் அவுட் பண்ணுற சமயம் வரைக்கும் அந்த ரூமில் ஸ்டே பண்ணுவீங்களோ அவங்களே செக்இன் பண்ணக்கூடிய சமயத்துலையும் செக் அவுட் பண்ணக்கூடிய சமயத்துலையும் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஆஃப்லைனில் ரூம் புக் பண்ணக்கூடிய சமயத்தில் ஒருத்தருனுடைய ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் கொடுத்து தான் நம்ம ரூம் புக் பண்ணியிருப்போம். அதே போல் ஆன்லைனில் ரூம் புக் பண்ணக்கூடிய சமயத்தில் 2 பேருனுடைய ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் கொடுத்து நம்ம ரூம் புக் பண்ணியிருப்போம். ஒருத்தருடைய ஆதார் கார்டு டீட்டெயில் கொடுத்து ரூம் புக் பண்ணியிருந்தாலும் 2 பேருனுடைய ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் கொடுத்து ரூம் புக் பண்ணியிருந்தாலும் ஒரு ரூமில் நம்முடைய கன்வீனியன்ஸை பொறுத்து எத்தனை பேர் வேண்டுமானாலும் ஸ்டே பண்ணிக்கலாம். ஆன்லைனில் ரூம் புக் பண்ணக்கூடிய சமயத்தில் 18 வயதுக்கு கீழே இருக்கக்கூடியவர்களுடைய ஆதார் கார்டு டீட்டெயில் கொடுத்து நம்ம ரூம் புக் பண்ணும் போதும் ஆன்லைனில் அக்செப்ட் பண்ணிக்கும். பட் இதே நம்ம ஆஃப்லைனில் ரூம் புக் பண்ணக்கூடிய சமயத்தில் 18 வயது கீழே இருக்கக்கூடியவர்களுடைய ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. 18 and above இருந்தால் மட்டும்தான் ஆஃப்லைனில் ரூம் புக் பண்ணுறதுக்கு அந்த ஆதார் கார்டு டீட்டெயில் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதில்லைன்னா மறக்காமல் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.